Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட்டு 28/9/2024. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு 11 o'clock ரீச் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறேன். சென்டாக் ரவுண்டு 2க்கான ரிசல்ட் பற்றின அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை இன்னமும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போது நான் சென்டாக் அப்ளை பண்ணல அப்படின்னா எனக்கு இந்த வீடியோ தேவையில்லை அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டு போக வேண்டாம். உங்களுக்கு ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ஆல் இந்தியா கோட்டாலேயே தமிழ்நாட்டிலே சீட்டு கிடச்சிருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸில் யாராவது சென்டாக் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு நீங்கள் செய்கிற ஒரு பேருதவியாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஷேர் பண்ணுறதுனால அவங்களுக்கு இந்த வீடியோ மூலிமா ஒரு நல்ல தகவல் கிடைச்ச மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ரிலேட்டிவ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போது நேற்று நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அது வந்து டிராஃப்ட் லிஸ்ட்டு, அதாவது சென்டாக் ரவுண்டு 2ல் செலக்ட் ஆனவங்களுடைய டிராஃப்ட் லிஸ்ட்டு இப்போ ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொவிஷனல் லிஸ்ட்டு அதுக்கான நோட்டிஃபிகேஷனை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். 27/9/2024 ரவுண்ட் 2 ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட் ஃபார் யூஜி நீட் பேஸ்டு கோர்சஸ். இதில் உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கேண்டிடேட்ஸ் ஆல் ரிப்போர்ட் த பிரின்சிபல் ஆஃப் த அலாட்டட் காலேஜ் அலாங் வித் த ஒரிஜினல் சர்டிஃபிகேட். உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோட உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் 27/9/2024 நேற்றிலிருந்து நீங்கள் வந்து உங்களுக்கு அலாட்டான காலேஜில் 5/10/2024 மாலை 5 மணிக்குள்ளே நேரடியாக ஒரிஜினலோட போய் ரிப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்ட்ரிக்ட்லி சப்ஜெக்ட் டு ப்ரொடக்ஷன் ஆஃப் த ஆல் ரெக்வஸ்ட் ஒரிஜினல் சர்டிஃபிகேட், எல்லா ஒரிஜினல்ஸோடையும் அண்ட் த கம்ப்ளீஷன் ஆஃப் த அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸ். கல்லூரி முதல்வரை நீங்கள் நேரடியாக சந்தித்து உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்துட்டு அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/10/2024 மாலை 5 மணி வரை. தமிழ்நாடு என்ன ப்ரொசீஜரோ அதே மாதிரி தான் சென்டாக்லையும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பேமெண்ட் ஃபீஸ். த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி யூஜி நீட் பேஸ்டு கோர்சஸ் தி அகடமிக் இயர் 2024-25 ஹேஸ் பீன் அப்லோடட் இந்த சென்டாக் வெப்சைட். சென்டாக் வெப்சைட்டில் முதல்ல டிராஃப்ட் லிஸ்ட்டு போட்டாங்க, அதுக்கப்புறம் ப்ரொவிஷனல் லிஸ்ட் இருக்குது, வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருக்குது. நேற்று நம்ம போட்ட வீடியோவில் அந்த PDF வச்சு தான் நம்ம வீடியோவை மேக் பண்ணியிருந்தோம், நீங்கள் அங்கேயும் பார்த்துக்கலாம். The candidates are requested to transfer the aforementioned fee to the சென்டாக், அதாவது உங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை சென்டாக் அக்கௌண்ட்டில் நெஃப்ட்லேயோ RTGSலேயோ சலான் ஜெனரேட்டட் சலானை டவுன்லோட் பண்ணியும் நீங்கள் வந்து கட்டிக்கலாம். சலான் வந்து டேஷ்போர்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். மேற்கொண்டு சென்டாக்கினுடைய புதுச்சேரி மாணவர்கள் SC/ST மாணவர்களாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து அலாட்மெண்ட் ஆர்டரை வந்து எந்த விதமான ஃபீஸும் கட்டாமல் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவங்களுக்கான அந்த ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ SC/ST புதுச்சேரி கேண்டிடேட் மாணவர்கள் அவங்களுக்கு அந்த ஆனுவல் இன்கம் அந்த சீலிங் எவ்வளோ இருக்குதோ அதுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் வந்து பேமெண்ட் இல்லாமையே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது கேண்டிடேட் ஹூ ஹேவ் ஜாயின்டு இன் ரவுண்ட் 1 சுட் பே த பேலன்ஸ் ஃபீ பை ஜெனரேட்டிங் தி சலான் இன் தர் லாகின் டேஷ்போர்டு. ரவுண்ட் 1ல் ஒரு காலேஜ் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணியிருந்தீங்க, இப்போது அதில் ஏதாவது பேலன்ஸ் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து இப்போது என்ன பண்ணிக்கலாம், டேஷ்போர்டில் இருக்கிற இந்த சலானை டவுன்லோட் பண்ணியும் கட்டிக்கலாம். இந்த ஃபீ அமௌண்ட் ஃபார் த ரவுண்ட் 2 அலாட்டட் கோர்சஸ். இப்போ ரவுண்ட் 1ல் இருக்கிற ஒரு சீட் அலாட் ஆகி அதுக்கப்புறம் ரவுண்ட் 2ல் வேற ஒரு கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க. ஏன்னா இது வந்து காமனாக போட்டிருக்காங்க, நீட் பேஸ்டு கோர்சஸ் அதுக்கும் சேர்ந்து தான் கொடுத்துருக்காங்க. அதனால்
ஒருவேளை ரவுண்டு 1ல் உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடச்சிது, அது வேறு அலைடு கோர்சஸாக கூட இருக்கலாம். இப்போ எம்பிபிஎஸ் கிடச்சிருக்குது, இல்லை ரவுண்டு 1ல் பிடிஎஸ் கிடச்சிருக்குது, இப்போ எம்பிபிஎஸ் கிடச்சிருக்குது. அப்படின்னா ரவுண்டு 1ல் நீங்கள் கட்டினது போக எக்ஸஸ் அமௌண்ட்டு ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் கட்டினா போதும். இஃப் எனி எக்ஸஸ் அமௌண்ட் வாஸ் பெய்டு இன் ரவுண்டு 1 வில் பி ரீஃபண்டட். ரவுண்டு 1ல் நீங்கள் அதிகமான பணம் கட்டியிருக்கிறீங்க, உங்கள் தரப்பில் அதிகமான பணம் இருக்குதுன்னா அது வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஃபோர் ஃபீச்சர் யாருக்கெல்லாம் ரீஃபண்ட் யாருக்கு, ஃபோர் ஃபீச்சர் யாருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ கேண்டிடேட் இஸ் அலாட்டட் அ சீட் இன் ரவுண்ட் 2 அண்ட் ஜாயின்ஸ் த கோர்ஸ் தென் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வில் பி அட்ஜஸ்டட் இன் த டியூஷன் ஃபீ. அப்போது ரவுண்ட் 2ல் உங்களுக்கு வந்து ஒரு சீட்டு அலாட் ஆகி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. இதில் ஓகேங்களா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அண்ட் டியூஷன் ஃபீஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. இப்போ கேண்டிடேட் இஸ் அலாட்டட் அ சீட் இன் ரவுண்ட் 2, ரவுண்ட் 2ல் அலாட் ஆகிட்டு அதை நீங்கள் நிராகரித்தாலோ அல்லது சேராமல் விட்டாலோ தென் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இஸ் ஃபோர்ஃபிட்டட். உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் என்ன ஆயிரும், ஃபோர்ஃபிட் ஆயிரும். இப்போ கேண்டிடேட் ஹேஸ் நாட் பீன் அலாட்டட் இன் எனி சீட், ரவுண்ட் 2ல் உங்களுக்கு எந்த சீட்டுமே கிடைக்கல அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் வில் பி ரீஃபண்டட் ஃபுல்லி. ரெண்டாவது ரவுண்டில் உங்களுக்கு சீட்டே அலாட் ஆகலை அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு முழுமையாக திரும்ப கொடுக்கப்படும். இப்போ கேண்டிடேட் இஸ் ஜாயின்ட் இன் ரவுண்ட் 1 and retained and joined the course on or transferred to a new course in round 2 allotment and the withdrawals his or her admission, then the amount equal to the registration fee for the admitted course and the quota will be forfeited, the remaining amount will be refunded. இப்போது ரவுண்ட் 1ல் ஒரு சீட்டு கிடச்சிது, அதிலிருந்து அப்கிரேடேஷன் போட்டு ரவுண்ட் 2ல் வேற ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ பிடிஎஸ் டு எம்பிபிஎஸ்ஸோ இல்லை அலைடு கோர்ஸிலிருந்து எம்பிபிஎஸ்ஸோ அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய அமௌண்ட் அதிகமாக இருந்ததுன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. இல்லை நீங்கள் குறைவாக கட்டியிருக்கிறீங்க ரவுண்ட் 1ல் அப்படின்னா அதை வந்து அந்த ஷார்ட்டேஜ் அமௌண்ட்டை நீங்கள் கட்டணும். உங்கள் அமௌண்ட் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் இப்போ ரெண்டாவது ரவுண்டில் ஒரு சீட்டு கிடச்சிது, முதல்ல நீங்கள் கட்டின அமௌண்ட்டை விட ரெண்டாவது ரவுண்டில் அந்த கட்டணம் குறைவாக இருக்குதுன்னா உங்களுடைய எக்ஸஸ் அமௌண்ட்டு ரீஃபண்ட் ஆகிரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதை பற்றின எஸ்எம்எஸ்ஸு ஸ்டூடெண்ட்டுக்கும் தனிப்பட்ட முறையில் அனுப்பிச்சிருக்காங்க. மேற்கொண்டு உங்களுக்கு எதுவும் கொரிஸ் இருக்குது அப்படின்னா ஹெல்ப் டெஸ்கோட நம்பரும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அங்கேயும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேங்களா. ஸோ சென்டாக்கு அப்ளை பண்ண ரவுண்ட் 2 மாணவர்களுக்கான மிக முக்கிய அறிவிப்பு இது. மறக்காமல் நீங்கள் உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு 5/10/2024 மாலை 5 மணிக்குள்ளே உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு SAPVS யூடியூப் சேனலுக்கு இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் கவுன்சிலிங்கினுடைய கடைசி நாள் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த நாள் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வந்துட்டால் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you, have a nice day. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.